வணக்கம். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நினைத்தாலே முக்தி தரும் நம் திருவண்ணாமலையின் சிறப்பை பற்றிதான். உலகெல்லாம் படைத்து காத்து அருள் செய்து வருகின்றவர். திருவும் நல்லுருவும் உயர்வும் பொருந்திய மழுவையும் மானையும் ஏந்திய திருக்கரத்தினை உடையவர். நிலவு போல் ஒளிவிடும் திருநீற்றினை பவளமால் வரையில் பனி படர்ந்தாற்போல திருமேனியில் அணிந்திருப்பவர். சடைமுடியை உடையவர், 3 கண்களை உடையவர், இடையில் புலித்தோல் அணிந்திருப்பவர், கங்கையும் சந்திரனும் தவழ்கின்ற நடையினை உடையவர் சிவபெருமான். இத்துணை சிறப்பு வாய்ந்த சிவபிரானுடைய கட்டளையை செலுத்தி கொண்டு திருக்கைலாயத்தை காத்து வருபவர் திருநந்தி தேவர். இத்திருநந்தி தேவர் சைவம் என்னும் பயிர் தழைப்ப கருணை என்னும் மழையை பொழியும் மேகம் போன்றவர். ஐம்புலன்களை வென்ற சிலாதர முனிவரின் மகனாக தோன்றியவர். ஒரு சமயம் நந்தி தேவரை பல முனிவர்கள் சூழ்ந்திருந்தனர். அப்போது மார்க்கண்டேய முனிவர் எழுந்து பணிந்து, பெருமானே, நாங்கள் முக்தி பேறு அடைதற்குரிய எளிய வழியினை கூற வேண்டும் என்றார். அவர் வேண்டுதலுக்கு இணங்கி திருநந்தி தேவர் சொல்வாரானார். நீங்கள் சொல்லியபடியே குருடர், முடவர், முதியவர், விலங்கு, பறவை, புல், பூண்டு ஆகிய எல்லா உயிரினங்களுக்கும் எளிதில் சிவஞானம் அருளக்கூடிய நகர் ஒன்றுண்டு. அதனை பற்றி சொல்வேன், கேட்பீராக என்று அண்ணாமலைபதியை தம் அகத்தின் கண் எண்ணி தன்னை மறந்து நின்றார். பின் திருநந்தி தேவர் உடல் மயிர் சிலிர்த்து நடுக்கமுற்று 2 கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருக 2 கரங்களும் குவிய சொல் தடுமாற நெடும்பொழுது தம் நிலை இழந்து பெருமகிழ்ச்சியுற்றவராய், கங்கையை தரித்த சடையுடையவனே, எம்மை ஆட்கொண்டவரே என்று போற்றி செய்து பின் கண்விழித்து நோக்கி சொல்லத் தொடங்கினார். கேளும் மார்க்கண்டேயரே, சத்தியமாக சொல்லுகிறேன், எளிதில் சிவஞானத்தை அளிக்கத்தக்க ஊர் ஒன்று இருக்கிறது. அதற்கு கௌரி நகர், தேசு நகர், அண்ணாமலை, அண்ணா நாடு, அண்ணா ஊர், அருணாசலம், சிவலோக நகர், வாயு நகர், முக்தி நகர், அறிவு நகர், தூய்மை நகர், தென் கைலாயம், சோணமலை என பல பெயர்கள் உண்டு. இறுதி காலத்தில் உண்டாகிய காற்றினாலும் வடவை தீயினாலும் கடல் கொந்தளிப்பினாலும் 7 மேகங்களினாலும் யாதொரு கெடுதியும் அடையாத நகர். மாபெரும் தவசிகளும் பல நாராயணரும் 96 பிரம்மர்களும் பலகாலம் அர்ச்சித்து சிவஞானம் பெற்ற ஊர் அண்ணாமலை என்னும் பேரூர். அந்த அண்ணாமலை நகரம் இன்றைக்கு புதிதாக வந்ததன்று. இப்பூ உலகமும் மேலுலகமும் என்றைக்கு உண்டாயினவோ அன்றே உண்டானதாகும். அந்த நகரில் என்றும் அழியாத ஒரு மலை உண்டு. அந்த மலையே அந்த நகரில் சிவலிங்கமாக இருக்கின்றது. சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் அனைவரும் அந்த மலையினை சிவலிங்கம் என கொண்டு பாடி பரவி வழிபட்டனர். இன்றும் வழிபட்டு வருகின்றனர். பல்லாயிரம் ஆண்டுகளாக சிவலிங்கமாக விளங்கும் அந்த மலையை பலரும் வலம் செய்து வணங்கி தாம் கருதியவற்றை கருதியவாறு பெற்று வருகின்றனர். கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திருவுருவம் கொள்ளும். அந்த அண்ணாமலைக்கு கீழ்ப்பக்கத்தில் அர்க்கமலை என்று ஒரு மலை உண்டு. அதன் கண் தேவேந்திரன் இருந்து கொண்டு இறைவனை துதி செய்வான். தென்பக்கத்தில் தெய்வமலை என்று ஒரு மலை உண்டு. அதில் யமன் இருந்து வணங்குவான். மேற்புறத்தில் உள்ள தண்டமலையிலிருந்து வருணன் வணங்குவான். வடபாகத்தில் உள்ள சூலமலையில் இருந்து கொண்டு குபேரன் வணங்குவான். மற்றும் 4 திக்குகளிலும் உள்ள மலைகளில் இருந்து கொண்டு வாயு, அக்னி, ஈசானன், நிருதி ஆகியவர் வணங்குவர். உமையம்மை இந்த நகரத்தில்தான் இடப்பாகம் பெற்றார். அயனும் அரியும் சிவபிரானுடைய அடிமுடிகளை தேடி அறிய முடியாமல் செருக்கடங்கிய இடம் இந்நகரே ஆகும். நந்திதேவர் அருணாச்சலத்தை எல்லா நகரங்களிலும் மேலானதாக உயர்த்தி கூற கேட்ட மார்க்கண்டேய முனிவர், அண்ணாமலைக்கு எதனால் அத்துணை சிறப்பு உண்டாயிற்று
என்று திருநந்தி தேவரிடம் வினவினார். திருநந்தி தேவர் சொல்வாரானார், தில்லையை தரிசிப்பதாலும் காசியில் இறப்பதாலும் திருவாரூரில் பிறப்பதாலும் முக்தி உண்டாகும். நேரில் சென்று தில்லையை வணங்குவது எல்லோராலும் இயலாது. காசியில் இறப்பதும் எளிதன்று. திருவாரூரில் பிறப்பதும் நம்மால் ஆகக்கூடியதன்று. ஆனால் அண்ணாமலையை ஒன்றியிருந்து ஒரு முறை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். அவ்வூரில் உள்ள கற்கள் எல்லாம் சிவலிங்கங்கள். அண்ணாமலையை நினையாதவர்க்கு முக்தி இல்லை. ஒரு கொடியின் வேரில் தண்ணீர் ஊற்றினால் எல்லா பாகமும் தழைக்கும். அவ்வாறே அருணாச்சலத்தில் சிறப்பாக பூஜை நடந்தால் எல்லா ஊர்களிலும் சிறப்பாக பூஜை நடந்ததாக கொள்ளலாம். அண்ணாமலையில் பூஜை நடைபெறவில்லையானால் எங்கும் பூஜை நடைபெறவில்லை எனலாம் என்று நந்திதேவர் மொழிந்தார். ஓம் நம சிவாய.